ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விட்டமின் டி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விட்டமின் டி அப்படின்றது ஒருத்தரோட வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். வெயில் காலம் நமக்கு வந்துருச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வெளியில் விளாண்டாலே எங்கள் வீட்டில் விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வெயிலில் போனாலே என்னை விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் டாக்டர் நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் தான் இருக்கேன், ஃபீல்டு ஒர்க்கில் தான் இருக்கேன், ஒரு சிவில் சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் ஆனால் எனக்கு செக் பண்ணி பார்த்தா விட்டமின் டி ரொம்பவே டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்குது டாக்டர்? நான் விட்டமின் டி எப்படி நேச்சுரலாக எடுத்துக்கிறது, ப்ளஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் என்ன மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் நமக்கு இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. இப்போ இந்த விட்டமின் டியோட ஒர்க் என்ன, இது எப்படி நமக்கு நேச்சுரலாக கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். விட்டமின் டி ஒருத்தரோட உடம்புக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய எலும்புகள், மெயினாக எலும்புகள் இருக்கக்கூடிய தாது பொருள்கள், அதாவது கால்சியம் மாதிரியான அண்ட் பாஸ்பரஸ் மாதிரியான தாது பொருள்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் நம்மளோட போன் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த விட்டமின் டி தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வேளை மட்டும்தான் பண்ணுதா விட்டமின் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த விட்டமின் டி நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ மித்த விட்டமின்ஸ் மாதிரி இல்லாமல் இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கானது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே நம்ம பாடியில் சிந்தசிஸ் ஆகக்கூடியது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நமக்கு இப்போ ஒரு ஏப்ரல் மே மாதமே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டிலேயோ பைக்லேயோ போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிலுக்கு பயந்துட்டு நல்ல ஸ்கார்ஃப் கட்டிட்டு போகிறது, அதே மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு போகிறது, அதே மாதிரி கொஞ்சம் கூட சன்லைட் நம்ம மேலே எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, எக்ஸ்போஸ் ஆனால் நமக்கு நம்மளோட ஸ்கின் கலர் மாறிடுவோம் அப்படின்றத திங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பாடியில் நேச்சுரலாக சிந்தசிஸ் ஆகக்கூடிய விட்டமின் டி குறையும். ஸோ சன்ஸ்க்ரீன்ஸை நம்ம அதிகமாக இந்த டைமிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ நமக்கு விட்டமின் டி நம்மளோட பாடியில் நேச்சுரலாக உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்பத்தி ஆகுது. அதாவது நம்மளோட சன்லைட்லேருந்து யூவிபி ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கிது. அந்த ரேஸ் நம்மளோட ஸ்கின்ல டைரெக்டாக படும்போது தான் நமக்கு விட்டமின் டி நேச்சுரலாக நம்ம பாடியில் சிந்தசிஸ் ஆகுது. இதை நேச்சுரலாகவே நம்ம பாடியில் ஸ்கின்ல பட்டவனே வந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த லிவர் அண்ட் கிட்னி ரெண்டுமே சேர்ந்து ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு இந்த D3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் இது விட்டமின் டியா கன்வெர்ட் ஆகுது. இந்த விட்டமின் டி நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்ல இந்த மாதிரி தான் சிந்தசிஸ் ஆகுது. ஸோ இந்த சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி எந்த டயத்தில் நமக்கு அதிகமாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்னிங் டயத்தில் தான் கிடைக்கும். அதனால நம்ம மார்னிங் வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த விட்டமின் டி குறைபாடுகள் இப்போ இருக்க காலகட்டத்தில் குறையும். இந்த விட்டமின் டி இது மட்டும் இல்லாமல் இப்போ பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஒரு குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கூட நிறைய பேருக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு கூட இந்த விட்டமின் டி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு ஆணோட ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா கூட நமக்கு விட்டமின் டி கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் கருமுட்டை வளர்ச்சி அதிகமாகணும்னா கூட விட்டமின் டி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்மளோட போன் ஹெல்த் மெயின்டைன் ஆகட்டும், நம்மளோட ஸ்கின் டோன் ஆகட்டும், நம்மளுடைய முடி ஆகட்டும், ஹேர் க்ரோத் ஆகட்டும், இது எல்லாமே கரெக்டாக வளர்றதுக்கும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கிருமி நம்மளை அட்டாக் பண்ணுது அப்படின்னா கூட நம்மளுடைய விட்டமின் டி ரிசப்டார்ஸ் பாடியில் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த ஒரு கிருமியும் தாக்காம பாதுகாத்துக்கும். ஸோ விட்டமின் டி நம்மளோட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு இது தெரியாமல் நிறைய சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் யூஸ் பண்ணுறதும், அதே மாதிரி வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கணும், எக்ஸ்போஸ் ஆகாமையும் இருக்காங்க. அதுக்குன்னு அதிக நேரமாக இல்லாமல், அதிக நேரம் எக்ஸ்போஸ் ஆகாமல் குறிப்பிட்ட ஒரு 15 to 20 minutes எக்ஸ்போஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விட்டமின் டி நேச்சுரலாகவே சிந்தசிஸ் ஆகும். இது இப்போ இந்த விட்டமின் டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நியூபார்ன் சைல்டு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 400 இன்டர்நேஷ்னல் யூனிட் தேவைப்படுது. இதே ஒரு வயசுலேருந்து ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ விட்டமின் டி அளவு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6
600 இன்டர்நேஷ்னல் யூனிட் வந்து தேவைப்படுது. இப்போ குழந்தைங்களுக்கும் நீங்கள் விட்டமின் டி தேவைன்னு சொல்கிறீங்களே, இப்போ அவங்களுக்கு தேவையான இந்த போஷாக்குள்ள விட்டமின் டி கிடைக்கலைன்னா என்ன மாதிரியான நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்கட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நோய் வரும். இந்த ரிக்கட்ஸில் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். அவங்களுடைய நெஞ்சு பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல புறா பீஜியன் செஸ்ட்னு சொல்லுவாங்க, புறாவுடைய நெஞ்சு பகுதி மாதிரி இருக்கும். அதே மாதிரி கால்கள் நல்லா வளைஞ்சு போர்டு லெக்ஸாக இருக்கும். ஸோ வந்து அவங்களோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே வந்து ஷார்ட் அண்டாக இருக்கும். இந்த மாதிரியான குறைபாடுகளுக்கு வந்து உங்களோட குழந்தை ஆளாகாமல் இருக்கணும் அப்படின்னா, குழந்தை வந்து பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு தேவையான விட்டமின் டியை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அவுட் சோர்சிங்காக வந்துட்டு விட்டமின் டி அல்லது D3 வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சினால என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு முதியவர்களே இருக்காங்க வீட்டில், ஒரு சீனியர் சிட்டிசனே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காக்னேட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. காக்னேட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு தடுமாற்றம் இருக்கலாம், இல்லை நடக்கும்போதே கூட சில ஓரியன்டேஷன் வந்து மிஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இதற்கு தேவையான விட்டமின்ஸை நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக 100% ரெக்கவரி ஆகாட்டி கூட ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து போன் டென்சிட்டி, மினரலைசேஷன் லெவல்ஸு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த விட்டமின் டியோட முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கால்சியமை வந்து நம்ம வயிறில் வந்து அப்சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த விட்டமின் டி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல வந்து யூவிபி ரேஸ்னால கிடைக்கக்கூடிய விட்டமின் டி சிந்தசிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்துட்டு நம்மளுடைய கிட்னிலேருந்து இருக்கக்கூடிய இந்த கால்சியம் சத்து வெளியேறது இல்லை, இந்த சத்தையும் வந்து நிர்ணயிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் தான். ஸோ இந்த விட்டமின் டி வந்து கரெக்டாக நம்ம பாடியில் சிந்தசைஸ் ஆகலை, இல்லை கரெக்டான அளவில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்கன்ஸ் ரிலேட்டடாக பிரச்சனைகள் வரத்துக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து தசை வலிகள் வரலாம், இல்லைன்னா வந்து நடக்கும்போதே தடுமாற்றம் வரலாம், தசை வலி அல்லது வீக்னஸ் வரலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து விட்டமின் டியோட டெஃபிஷியன்சியில் வந்து வரும். இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20க்கு கீழே இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை டெஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். 20 to 30 ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா அது வந்து மாடரேட்டான விட்டமின் டியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ சன்லைட்டில் நான் போகலை டாக்டர், வேறு என்ன மாதிரியான ஃபுட் சோர்ஸ்லேருந்து எனக்கு விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து நிறையா கிடைக்கும். அதே மாதிரி மீன் அப்படின்னு சொல்லும்போது சால மீன் சொல்லுவாங்க, இல்லைன்னா மத்தி மீன் சொல்லுவாங்க. மத்தி மீன்லேருந்து உங்களுக்கு நிறையாவே விட்டமின் டி கிடைக்குது. அடுத்து வந்து பாலும் பால் சேர்ந்த பொருள்கள்லேருந்து கிடைக்குது. அடுத்து வந்து காளான்லேருந்து அதிகமான விட்டமின் டி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருள்களை வந்து விட்டமின் டி கம்மியாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் இந்த மாதிரி விட்டமின் டெஃபிஷியன்ஸ்க்கு ஸ்ரீவிட் சிரப் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நீங்கள் தினசரி வந்துட்டு காலையில் வந்துட்டு சிரப்னா வந்து 15 ml எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டெஃபிஷியன்ட் மல்டிவிட்டமின் டெஃபிஷியன்சி அல்லது விட்டமின் டி டெஃபிஷியன்சி எல்லாமே வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகும். இன்னைக்கு நம்ம விட்டமின் டினா என்ன, அது எப்படி நம்ம பாடியில் நேச்சுரலாக சிந்தசிஸ் ஆகுது, அது எதுக்கு தேவைப்படுது, நம்ம கிட்ட என்ன மாதிரியான மல்டிவிட்டமின் சிரப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதே போன்று இன்னொரு தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் முதல் வாரம் 1ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9509466634. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர்,
டாக்டர் அபினா மொபிஷா, மதுரை. டாக்டர் ஜெபஷின், நாகர்கோவில். டாக்டர் மாலதி, கோயம்புத்தூர். டாக்டர் சொனாலி, ஹோசூர். டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர். டாக்டர் நவநீத், ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare. His wellness for her happiness.